வணக்கம் மக்களே. இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, மல்லிக்கு தான் மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக வராங்கல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காக வர்றதுக்காக என்ன பண்ணுறாரு பாபுனா, முன்னாடி நாளே தரகரை வர சொல்லி நாளைக்கு எப்படியாவது வர சொல்லிவிடுங்க மாப்பிள்ளைய, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாவுக்கும் ஒரே ஷாக்கிங்காக இது ஏன்னா நம்மக்கிட்ட கூட சொல்லாத இந்த மனுஷன் இந்த வேலை பார்த்துனுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நாகு வந்து கெட்டவளாக இருந்தாலும் இப்போ வந்து மல்லிக்கு ஆதரவாக தான் இருக்கா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணத்துலலாம் இல்லை, எப்படியாவது வீட்டை விட்டு போகணும், வீட்டை விட்டு போனால் தான் நாம் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்க அண்ணன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் பிளான் பண்ணுறா. எப்படியாவது விஜய் கூட இவளை திரும்ப அமுச்சு வச்சிடணும். அப்போ தான் அங்கே வந்து அவன் நல்லா ஜாம் ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா, நாமளும் ஓசியில் போய் கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, யாருங்க அது அப்படின்னு கேட்கும்போது இப்படி தான் அப்படின்னு வந்து சொல்கிறேன். உடனே மல்லிக்கு செம்ம ஷாக்கிங் ஆகிடுது. மல்லிக்கும் தெரியாது இல்லை, என்னென்ன இப்படியெல்லாம் பண்ணுறேன், இப்போ தான் இன்னும் நான் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமைக்கே வரவே இல்லை, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ சொல்கிற மாப்பிள்ளை தான் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எவ்வளோ வந்து மல்லி கதறினாலும் பாபு வந்து விடவே மாட்டேங்கிறேன். இல்லை, நான் சொல்கிற மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணி, அதுவும் இப்போவே பண்ணிக்கணும், நாளைக்கு அவங்க வராங்க, நீ ஒழுங்கு முறையாக வந்து அழகாக ரெடியாக நீ வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிடுறாரு. நாவுக்கிட்டையும் சொல்லிடுறா, ஒழுங்காக அவ்வளோ ரெடியாக வந்து நிற்க வைக்கிற, சும்மா நீ வந்து எதனா கேடி வேலை பார்த்தனா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நாகுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பக்கம் மூலையில் உட்காந்து அழுந்துக்கிட்டே இருக்கா. மல்லி எனக்கு கல்யாணம் வேணாம், நான் படிக்கிறேன், வேண்டாம், இது வரைக்கும் நீங்கள் பட்ட அவமானமே போதும், இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ண போல, இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக இருப்பேன் அப்படின்னு அவள் எவ்வளோ சொல்கிற, கேட்கவே மாட்டேங்கிறாங்க பாபு. அது நீ ஒழுங்காக எனக்கு தெரியாது, நாளைக்கு வந்து நிற்கிறா, இல்லாட்டி அண்ணன் வந்து நான் செத்துரும் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. வேறு வழியே இல்லாத மல்லி அமைதியாக உட்காடுறாங்க. நாகு தான் எதனா ஒன்று பண்ணணுமே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தரகர் ஃபோன் நம்பரை வாங்கி தரகிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறா. என்ன நடக்குது, யார் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இவங்க தான் அப்படின்னு வந்து யாரோ ஒருத்தர் சொல்லிடுறாரு. சரி, அவங்க ஃபோன் நம்பர் தாங்க, பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புறதுக்காக. இல்லைம்மா அனுப்பிச்சிருக்காங்க ஃபோட்டோ, இல்லை நான் வேறு ஃபோட்டோ அனுப்புகிறேன், பொண்ணு கல்யாணம் பண்ண ஃபோட்டோ மாதிரி இன்னும் நிறைய ஃபோட்டோ அனுப்புகிறேன், மாப்பிள்ளை ஃபோட்டோ நாங்கள் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ பேசி வந்து அந்த அம்மாவோட ஃபோன் நம்பரை வாங்கிறான். அந்த அம்மாவோட ஃபோன் நம்பரை வாங்கணுன்னு என்ன பண்ணுறான் பார்த்து அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இவளே என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா, கேடி வேலை பார்த்து என்ன வேலைனா, இந்த பொண்ணு சரியில்லை, அங்கே போய் சென்னையில் போய் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிடுற. சென்னையில் போய் ஒருத்தனை வந்து சம்பாதிக்கிறதுக்கு போனவன் அங்கே வப்பாட்டியாக இருந்தா, நடிச்சுட்டு வந்தா, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். உடனே அந்த அம்மாவுக்கு ஷாக்கிங் ஆகிடுது. நல்ல குடும்பம் தானேம்மா சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக வந்து, நீங்கள் நம்பலன்னா நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேங்க பாருங்கள் அப்படின்னு நாகு வந்து சொல்லிடுவோன்னே ஃபோட்டோவும் அனுப்பிச்சுட்றாங்க. அந்த அம்மா பார்த்துட்றாங்க. செம்ம ஷாக்கிங் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுனா உண்மையா அப்படின்னா, கண்டிப்பாக உண்மை தான், நீங்கள் யாருன்னு அவள் வந்து நான் யாருன்னு சொல்லவே இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னப்போ நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை மட்டும் ஒரு 4-5 ஃபோட்டோ மட்டும் அமுச்சுட்றா. அதை பார்த்துட்டு உடனே சம்மந்தி அம்மாவுக்கு செம்ம ஷாக்கிங் ஆகிடுது. அந்த அம்மாவுக்கு உடனே அந்த தரகருக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு வீட்டார் கேன்சல் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒன்றுக்கு வீடியோ அப்டேட் ஆகுனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.